ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பிகினர்ஸ்க்கான ஒரு ஈஸியான ப்ரைடல் டிசைன் வந்து பார்க்கலாம். இதை வந்து ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்து நிறையா டிப்ஸும் ட்ரிக்ஸும் இருக்குது. எந்தெந்த மெத்தட்லலாம் போடலான்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2 லேயர் செயின் ஸ்டிச் வந்து நம்ம ஜரியில் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு லேயர் நீங்கள் கொடுத்துட்டு நாட் போட்டுட்டு நீங்கள் அடுத்த லேயர் கண்டினியூ பண்ணலாம். இல்லைன்னா அப்படியே ரிட்டன் வந்து 2ஆவது லேயர் முடிக்கும் போதும் நீங்கள் நாட் போட்டுக்கலாம் செயின் ஸ்டிச்சில். ஓகேவா? இந்த டவுட் இருக்கும், அதனால் நான் சொன்னேன். நான் ஃபஸ்ட் லேயர் பண்ணி முடிச்சுட்டு நான் ரிட்டன் வந்து நாட் போட்டிருக்கேன். அடுத்து 2ஆவது வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா சில்க் த்ரெட் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். இது வந்து 2 லேயர் கொடுக்கணும். உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து லோடிங் கூட ட்ரை பண்ணலாம். ஓகேவா? த்ரெட் லோடிங் இருக்குல்ல, அது கொடுத்துக்கலாம். பிகினர்ஸ்க்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இதை மாதிரி நீங்கள் செயின் ஸ்டிச் கொடுத்தாலே போதுமானதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து எப்பயும் போல் சுகர் பீடு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 2 பீடாக வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். சுகர் பீடை 3 4 வைக்கக்கூடாது. 2 பீடாக வச்சு போட்டுக்கோங்க. இந்த சுகர் பீடும் முடிச்சுட்டு நாட் போட்டுட்டு அதுக்கடுத்து நீங்கள் கண்டினியூ பண்ணணும் அடுத்த ஸ்டிச். ஸோ ஒரு லேயர் ஃபுல்லாக சுகர் பீட் நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் லேயர் என்ன பண்ணணுன்னா 3 mm பீடு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 4 mm அல்லது 5 mm மேக்ஸிமம் எடுத்துக்கலாம். இந்த டிசைனுக்கு இது போதும், சரியா? அல்லது நான் எடுத்ததே நீங்கள் எடுத்திங்கன்னா கரெக்டாக வரும். இந்த டிசைனுக்கு ஒரு 4 mm அல்லது 3 mm அல்லது 5 mm இந்த ஆர்டர் படி 5 mmக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த சென்டரில் கொடுக்குறது, ஏன்னா இது ஹைலைட் ஆயிரும். அப்புறம் அந்த டிசைன் வந்து கொஞ்சம் டல்லாக தெரியும். அதனால் இதுக்கடுத்து நீங்கள் எப்பயும் போல் ஒரு லேயர் ஃபுல்லாக சுகர் பீட் நீங்கள் கொடுத்துக்கணும், சரியா? எப்பயும் போல் 2 ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 3 mm ஹாஃப் பீடு நான் எடுத்திருக்கேன். இந்த ஹாஃப் பீடை வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் வச்சுட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். அந்த டிஸ்டன்ஸ் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்கேல் மூலிமா நீங்கள் வந்து மார்க் பண்ணணும். ஒரு 0.7 அல்லது 0.8 இதை மாதிரி வச்சுக்கலாம். அல்லது இன்னொரு மெத்தட் வந்து என்னென்னா, அது நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு மெத்தடில் நீங்கள் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் 0.7 இப்படியே நீங்கள் வச்சு பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் டாட் வச்சிங்கன்னா அந்த டாட்டு மேலே தான் அந்த பீட் இருக்கணும். அந்த டாட்டு மேலே தான் உங்கள் பீட் இருக்கணுமே தவிர அந்த டாட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது நூல் எடுத்து, சரியா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா 3 mm ஹாஃப் பீட் எடுத்துருக்கோம்ல, அதை வந்து நான் லோட் பண்ண போகிறேன். இது ஒரு மெத்தட், சரியா? டிஸ்டன்ஸ் கரெக்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு மெத்தட். ஒரு பீட் லோட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து 2 செயின் ஸ்டிச் நான் வந்து கொடுக்குறேன். இதுதான் என்னோட கணக்கு. 2 செயின் ஸ்டிச். எதுக்கு? இந்த 3 mm ஹாஃப் பீடுக்கு இந்த டிஸ்டன்ஸ் போதும். இந்த நடுவில் நம்ம சுகர் பீடில் கொடுக்குற அந்த டிசைன் வந்து இந்த டிஸ்டன்ஸில் கரெக்டாக இருக்கும், சரியா? சப்போஸ் நீங்கள் இந்த 3 mm பீடுக்கு பதிலாக 4 mm அல்லது 5 mm அதை மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, சப்போஸ் வேறு எதுவும் கிடைக்கல, பெரிய பீடாக கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டிச்சஸோட அளவை வந்து கொஞ்சம் கூட வச்சுக்கலாம், சரியா? இப்போ நான் 2 கொடுத்துருக்கேன்னா நீங்கள் ஒரு 3 வச்சுக்கோங்க. பெரிய பீடுக்கு 4 mm அப்படின்னா, சப்போஸ் 5 mm அப்படின்னா கூட கொஞ்சம் 4 ஸ்டிச்சஸ் அதை மாதிரி கூட்டிக்கோங்க. ஒன்றா கூட்டி பாருங்கள், கரெக்டாக இருக்கும், சரியா? உங்களுக்கு இன்னும் கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பீடை தனித்தனியாக 3 பீடை வச்சு நீங்கள் ரஃப்பாக அந்த செயின் ஸ்டிச் நான் சொன்ன மாதிரி போட்டு ஒர்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும், ஓகேவா? எத்தனை செயின் ஸ்டிச் கொடுத்தா நம்ம வந்து போடலான்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா சுகர் பீடுக்கு நான் வந்து கொடுக்க போகிறேன். அதை வந்து எப்படி கொடுக்கணும் அதே நேரம் எங்கே லாக் வைக்கணுன்றதை நீங்கள் கவனமாக பாருங்கள், சரியா? நான் கிளாரிட்டியாக காட்டுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம சுகர் பீடை வந்து இதில் வந்து 2 நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். தேவையான இடத்துல நீங்கள் ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் வரைங்க, இப்படி சுற்றி வரும்போது முடிக்கிற இடத்துல எனக்கு ஒரு பீடு தான் தேவைப்படுது அப்படின்னா போதும், ஒரு பீடை வச்சுட்டு நீங்கள் லாக் போட்டுக்கலாம், சரியா? அதே மாதிரி இப்போ பாருங்கள், நான் முடிச்சுட்டு
இங்கே லாக் போட்டுட்டு இப்போ எனக்கு ஒரு பீடு தான் தேவைப்படுது. அதனால் இங்கே நீங்கள் ஒரு பீடு மட்டும் வச்சுட்டு நீங்கள் லாக் போடுங்க. எப்பயும் போல் லாக் போட்டுட்டு இதை வந்து நீங்கள் ஆப்போசிட்டில் ஒரு லாக் போடணும். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம டர்ன் பண்ண போகிறோம், திரும்ப போகிறோம். அதுக்கடுத்து இங்கே ஒரு லாக் வச்சுட்டு கீழே ஒரு லாக் வச்சுட்டு நீங்கள் எப்பயும் போல் அகைன் 2 சுகர் பீடு கொடுத்துட்டு நீங்கள் கீழே இழுத்து பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிசைன் ஃபார்ம் ஆகும். நீங்கள் லூஸாக விட்டிங்கன்னா அது ஃபார்ம் ஆகாது. சரியா? நீங்கள் எவ்வளோக்குள்ளோ நீங்கள் டைட்டாக பிடிச்சி நீங்கள் போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிச்சஸும் உங்களுக்கு ஸ்டிஃபாக நிற்கும். லுக் வைஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். சரியா? நீங்கள் அந்த கார்னர் வந்து நீங்கள் திரும்பும்போது ஓரளவுக்கு நூலை வந்து நல்லா இழுத்து பிடிச்சிக்கோங்க. நான் எப்படி லாக் போடுறேன்னு உங்களுக்கு தெரியுதா? லாக் போட்டுட்டு ஆப்போசிட்டில் ஒரு லாக் போட்டுட்டு இங்கிட்ட டர்ன் பண்ணணும். சரியா? டர்ன் பண்ணிவிட்டு இங்கே எப்பயும் போல் இங்கனக்குள்ளே 2 சுகர் பீடு காட்டுறேன் பாருங்கள். 2 சுகர் பீடு சுகர் பீடை வச்சுட்டு எப்பயும் போல் நீங்கள் லாக் போட்டு வரணும். 2 நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டிச்சில். சரியா? இது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸாக நீங்கள் சப்போஸ் அந்த 3mm பீடை வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிறீங்க. நான் சொன்ன அந்த 2 செயின் ஸ்டிச்சுக்கு பதிலாக ஒரு 3 செயின் ஸ்டிச் தள்ளி வச்சிங்கன்னா இந்த டிசைனோட லுக் எப்படி வரும்னா யூ மாடலில் வரும். புரியுதா? இது வந்து கொலுசு மாடல் அல்லது ஃப்ளவர் மாடலில் இது வளைவாக இருக்கா. இது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸாக நீங்கள் வச்சு நீங்கள் போடும்போது யூ மாடல் வரும். அதுவும் அழகாக தான் இருக்கும். 2மே அழகாக தான் இருக்கும். உங்களுக்கு எதை மாதிரி டிசைன் வேணுமோ அதை மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அதை மாதிரி டிஸ்டன்ஸ் மேக் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. சரியா? இந்த மாடல் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே டவுட்டாக இருக்கும். இது எப்படி போடுறது, எங்கே லாக் வைக்கிறது, எவ்வளோ பெரிய டவுட்டே எவ்வளோ டிஸ்டன்ஸ் விடுறது அப்படின்னு. அந்த டிஸ்டன்ஸ்க்காண்டி தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப குழப்பமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 3 பீடு வந்து நீங்கள் தனியாக போட்டு பாருங்கள். செயின் ஸ்டிச் படி போட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் 0.7 mm அந்த மாதிரிலாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி குறித்து வச்சுட்ருக்க முடியாது. அது ரொம்ப உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் நான் சொன்ன மெத்தடில் ஃபஸ்ட்டு நீங்கள் தனியாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? இப்போ வந்து நான் திலகம் சேஃப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இது வந்து சின்ன சைஸ். ஓகேவா? இது வந்து பெரிய சைஸ். இப்போ நான் போடுற இந்த டிசைனுக்கு இந்த சைஸ் வந்து போதுமானது. நீங்கள் இல்லை எனக்கு பெருசு போட்டால் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா ஓகே, ஒன்றும் இல்லை, நீங்கள் பெருசு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு வந்து இந்த டிசைனுக்கு இது வந்து நல்லாயிருக்கும். இந்த இதை நான் எப்படி ப்ளேஸ் பண்ணுறேன்னா ஒரு பீடு விட்டு ஒரு பீடு இதை மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஒட்டும் போது நல்ல கவனமாக மேலேயும் கீழேயும் கேப் இருக்கணும். சரியா? அதாவது அந்த செயின் ஸ்டிச்சுக்கும் நீங்கள் வைக்கிற அந்த திலகம் ஸ்டோனுக்கும் இடையில பாருங்கள், நான் ஒரு பீடு அளவு கேப் வந்து விட்டுருக்கேன். ஏன்னா நம்ம சுகர் பீடு ஸ்டிச் பண்ணணும்ல, அதுக்காண்டி பிகினர்ஸ் வந்து மறந்துடுவீங்க. அதனால் கொஞ்சம் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து செயின் ஸ்டிச் சுற்றி கொடுக்கணும். அதனால் கொஞ்சம் கேப் விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் மேலே தள்ளி வைக்கணும். சரியா? இப்போ வந்து நான் வந்து சுகர் பீடை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். திலகம் ஷேப்பில் நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த சின்ன ஸ்டோனில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இந்த திலகம் ஷேப்பில் நீங்கள் வந்து இந்த பீடு ஒர்க் பண்ணும்போது சுகர் பீடு ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அப்படியே ரவுண்டாக வர மாதிரி ஃபீல் ஆகும். இப்போ பாருங்களேன், இப்போ நான் போட்டுட்ருக்கேன். ஆக்சுவலாக அது ரவுண்டாக வருது. ஆனால் நீங்கள் கரெக்டாக அந்த திலகம் ஷேப்பில் நீங்கள் கொண்டுட்டு வரணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மேலே ஒரு பீடு எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சு போடணும். அதே ஷேப்பில் நீங்கள் முடிச்சிங்கன்னா இப்போ பாருங்கள், இப்படியே முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இதாகும். அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு பீடு வச்சு நீங்கள் வந்து நாட் போடணும். ஆப்போசிட்டில் நாட் போட்டுக்கணும். சரியா? இப்படி தான் எல்லாத்துக்கும் கொடுக்கணும். இப்போ நான் வந்து மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதுவும் பிகினர்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்படி நீங்கள் கீழேருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். நடுவில் சென்டரில் இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு வரும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஏன்னா பெரிய திலகம் சேஃப் ஸ்டோன் வந்து ஈஸியாக போட்டுடலாம். கொஞ்சம் குட்டியாக போக போக கொஞ்சம் உங்களுக்கு
கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஒன்றும் இல்லை, நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு பீடை வச்சுட்டு, இப்போ பாருங்களேன், எக்ஸ்ட்ரா ஒரு பீடை நான் வைக்கிறேன். வச்சுட்டு ஆப்போசிட்டில் லாக் போட்டுட்டு இங்கே எனக்குள்ளே இந்த கார்னரில் வந்து நீங்கள் அப்படியே எப்பயும் போல் ஃபில் பண்ணிடணும். இப்போ வந்து க்ரீன் கலர் கிளாஸ் பீடு, ஒரு சுகர் பீடு, ஒரு கட் பீடு, இந்த ஆர்டரில் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் சாரிக்கு மேட்ச் ஆன மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். சரியா? இதை எடுத்துகிட்டு நீங்கள் எப்பயும் போல் லோட் பண்ணிவிட்டு லாக் போட்டுட்டு திரும்ப நாட் போட்டுட்டு திரும்ப லோட் பண்ணணும். சரியா? லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கிட்டு போகும்போது லாக் போட்டுட்டு இங்கிட்டு போகணும், நடுவில் சென்டருக்கு வரணும். சரியா? சென்டருக்கு வந்துட்டு நீங்கள் எப்பயும் போல் லோட் பண்ணிவிட்டு நாட் போட்டுருங்க. அவ்வளோதான். இதுதான் நம்ம இப்போ இந்த டிசைன் திலகம் சேஃப் ஸ்டோன் இருக்குல்ல, அதுக்கு நடுவில் நம்ம சென்டரில் கொடுக்க போகிறோம். இதே மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இது நீங்கள் கொடுக்கும்போது கிளாஸ் பீடுக்கு அடுத்து கூட நீங்கள் சுகர் பீடு கொடுத்துக்கலாம். நல்லா தான் இருக்கும். இந்த டிசைன் இப்படி விட்டாலும் நல்லா தான் இருக்கும். நான் ஆனால் என்ன பண்ண போகிறேன்னா, இன்னும் கொஞ்சம் கிராண்டாக ஆக்கிறதுக்கு வந்து ஃபுல்லாக 3mm பீடு எடுத்திருக்கேன். 3mm பீடை வந்து 3mm பீடும் சுகர் பீடும் எடுத்திருக்கேன். அந்த ஒயிட் கலர் பீடும் வந்து 3mm பீடு தான். உங்களுக்கு ஒயிட் கலர் பீடு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நார்மல் கோல்டு பீடு எடுத்துக்கோங்க. இது வந்து என்ன டிசைன் அப்படின்னா, நம்ம மேலே கட் பீடுக்கு என்ன போட்டோமோ அதே டிசைன் தான் இங்கேயும் போட போகிறோம். சரியா? இது வந்து எல்லா திலகம் ஷேப்புக்கும் கீழே கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து நம்ம போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராடாக காட்டும் அந்த டிசைனை. இதோட லுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் நீங்கள் நாட் போட்டுட்டு நல்லா பிடிச்சி கீழே இழுத்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் நல்லா நாட் போட்டிருக்குமா இல்லையான்னு. அதுக்கடுத்து மூவ் ஆகுங்க அடுத்த டிசைனுக்கு. ஓகே, அவ்வளோதான், நம்மளோட டிசைன் முடிஞ்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.